ஆனந்தி அவங்க ஃப்ரெண்டும் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாரி அந்த ஆள் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அந்த எலக்ட்ரிஷியனை அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையிறாங்க. அவரோட அட்ரஸ் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயுமே வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில இங்கே வந்து வீரபத்ரன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் மாமனார் வந்து விசாரிச்சார் சார். அதே மாதிரி எல்லாருமே யூனிட்டில் இருக்கவங்க எல்லாமே பக்காவாக சொல்லிட்டோம் சார். நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை நீங்கள் சொல்லலைனால தான் நீங்கள் தான் கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் சார் தயவுசெய்து அப்படிலாம் யோசிக்காதீங்க சார். நாங்கள் எல்லார்கிட்டயுமே நல்லா தான் சார் சொன்னோம். எல்லாருமே நல்லா வந்து உங்கள பத்தி பெருமையா தான் சார் சொன்னோம். எதுவுமே தப்பாலாம் சொல்லல சார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தப்பா சொல்லியிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறமா இந்த இண்டஸ்ட்ரியில வேலை பண்ண முடியாதே. எனக்கு தெரியாதா? அப்படின்றாரு. சார் சார் தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதீங்க சார். நாங்க ஒண்ணு சொல்லியிருக்கோம் சார். நீங்க வேணா விசாரிச்சுக்கங்க சார் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி சரி ஓகே ஓகே அப்படின்னோனே, உடனே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப எப்படி பண்ணுவீங்க? என்னை பத்தி யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா, நான் எல்லாரையும் எப்படி வந்து வச்சிருக்கேன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாரும் என் பிடியில இருக்காங்க. அதனால அவங்கக்கிட்ட நீங்க விசாரிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஆனந்தியும் அவங்க அப்பாவும் ரொம்ப மெனக்கட்றாங்க போலிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்க வந்து ஆனந்தி என்ன பண்றாங்க, எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சு அந்த எலக்ட்ரிஷியன் வீடையும் கண்டுபிடிச்சுறாங்க. என்னடி இதான் அந்த எலக்ட்ரிஷியன் வீடோ? சரி உள்ள போய் பார்க்கலாம். அந்த எலக்ட்ரிஷியன் ஒத்துப்பானா என்னன்னு தெரியலையே. அவன் ஒத்துக்கினாலும் ஒத்துக்க வச்சுட்டே ஆகணும். வேற வழியே கிடையாது. அந்த எலக்ட்ரிஷியன் போனா தான் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஐடியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போனா அங்க வந்து அந்த எலக்ட்ரிஷியனோட வீட்ல இருக்க லேடீஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ஆனந்தி வந்து சொல்றாங்க. தயவு செய்து வந்து உங்க வீட்டு வந்து ஆள் வந்து இப்படி வந்து பண்ணிட்டாரு. தயவு செய்து காப்பாத்துங்க ப்ளீஸ், உங்கள கெஞ்சி கேட்குறேன். எங்க வாழ்க்கையை உங்கள நம்பி தான் இருக்கணும்னு. இல்ல மேடம், எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. தயவு செய்து இங்கேருந்து முதல்ல கிளம்பிடுங்க அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனந்தி. ஏன் இவங்க நம்மள விரட்டுறதுலேயே இருக்காங்க. ஏங்க நாங்க சொல்றது கொஞ்சம் மட்டும் கேட்குறேன். எதுவும் கேட்கறது தயாரா இல்ல மேடம். தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க. ப்ளீஸ் உங்கள கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னோனே ஆனந்தி ஒன்றும் புரியாமல் ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அங்கே வந்து எலக்ட்ரிஷியன் வந்து வந்துடுறேன். அவன் வந்துட்டாண்டி. சரி சரி வா மறைவா நிப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து எலக்ட்ரிஷியன் வந்து உள்ளே வராரு. வந்தோடனே என்னாச்சு? அவங்க அவங்க அந்த ஆனந்தி இருக்காங்கல்ல, அவங்க உன்னை தேடி வந்தாங்க அப்படின்னு. என்ன தேடி வந்தாங்களா? ஆமாம், இந்த மாதிரி நீ வந்து பொய் சாட்சி சொன்னல, அதுக்காக தான் அவங்க தேடி வந்தாங்க. நான் என்ன பண்ணுறது, உன்னை காப்பாற்றணும்னா பொய் சாட்சி சொல்லித்தானே ஆகணும். ஆனால் இந்த விஷயத்தை யாரோ சொன்னால் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து ஆனந்தி பின்னாடி இருந்து நான் நம்புவேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. மேடம் அது வந்து ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? உங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருக்குல்ல, எப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை உன்னால் கெடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம வந்து ஆனந்தியோட ஃப்ரெண்டு உடனே வந்து இப்படி பண்ணிட்டியடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாங்க. என்னை விடுங்க விடுங்கன்றாங்க. தயவுசெய்து அவரை விட்டுருங்க, எனக்காக தான் என் அண்ணன் இப்படிலாம் சொல்லிட்டாரு, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சுறாங்க அவங்க தங்கச்சி. வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சட்டையிலேருந்து கை எடுத்துடுறாங்க. உண்மையை சொல்லு, எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? உன்னை அந்தளவு பார்த்தது கூட கிடையாது. எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்க தானே வந்த. என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக வந்து கோர்ட்டு ஏறி படிக்கட்டு ஏறி சொல்லியிருக்கியே. இப்போ எனக்கு எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? 4 பேர் என்னை எப்படி இல்லாமல் பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னோடனே, சாரி மேடம் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா அப்படின்னு. ஏன்னா புரியல நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா என் தங்கச்சியை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்காரர் வந்து அந்த வீரபத்திரன் வந்து சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து நிறைய பிரச்சனை கொடுத்துறேன், என் குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கான். வேறு வழி இல்லாமல் தான் இதை பண்ண மேடம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சடிறாங்க. இந்த விஷயத்தை வந்து கோர்ட்டில் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை மேடம் என்னால் சொல்ல முடியாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா வீரபத்திரன் என்னை சும்மா விட மாட்டான். உன்னை கெஞ்சி கேட்குறேன், உன் தங்கச்சி மாதிரி என்னை நினச்சிக்கோ, உன் தங்கச்சிக்கு ஒன்றும் பிரச்சனைனா நீ வந்து சொல்ல மாட்டியானோன்னே. அண்ணன் பரவாயில்லண்ணே, என்ன நடந்தாலும் பரவாயில்லண்ணே, இதுக்கப்புறம் நம்ம வாயை மூடிட்டு இருக்கக்கூடாதுண்ணே, பாவண்ணே இவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்றாங்க. சரி அவர் வந்து பணம் கொடுத்துரு. ஆமாம் நிறைய பணம் கொடுத்துருக்காரு, அந்த பணம்லாம் கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நீங்கள் அவனை ஃபோன் பண்ணி மறுபடியும் பணம் கேளுங்க அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க மறுபடியுமா? ஆமாம் மறுபடியும் பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, இது செட் ஆகுமா? கண்டிப்பாக செட் ஆகும், நீங்கள் வெறுமனே சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, ப்ரூஃப் காட்டணும்ல, அதுக்காக தான் அப்படின்னோடனே வீரபத்திரனுக்கு கால் பண்ணுறாரு எலக்ட்ரிஷியன். எதுக்கு நீ கால் பண்ணுற அப்படின்னோடனே, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க. வரட்டும் வரட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனந்தி.